அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். அடுத்த அப்டேட் எம்சிசி போர்ட்டலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ராங்காக என்ட்ரி பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கரெக்ஷன் விண்டோ மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். நோட்டீஸ் ஃபார் ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்டட் இன்னைக்கு டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, நமக்கான டேட்டில் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு மேபி ரவுண்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுடைய எதனா கரெக்ஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அப் டு நீங்கள் 12/8/2026 வரைக்கும், உங்களுக்கு 11 AM ஆஃப் 11 மணி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 12 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதனா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ பேரண்ட் நேம் என்ட்ரி பண்ணுறதுல மிஸ் மேட்சாக பண்ணிட்டேன், நீட் யூஜி அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் நீட் போடும்போது போட்டிருப்போம் இல்லையா, அதனுடைய நேம் மாற்றி போட்டேன், மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நம்ம போடல சார், நம்ம அந்த மாதிரி நிறைய கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த கரெக்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் மே ரெக்டிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது ராங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க, இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், மாற்றிக்கலான்றதை நீங்கள் எம்சிசியில் இப்போது இன்னைக்கு 7ஆம் தேதிக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் தயவு செய்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க எப்பயுமே நீங்கள் உங்களுடைய சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிட்டே இருங்க. mcc.nic.in உங்களுக்கான சைட் தெரியும். mcc.nic.inல நீங்கள் போயிட்டு ஸோ யூஜி மெடிக்கல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கரண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக வந்திருக்கும். ஸோ இதில் கரண்ட் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் லிங்க், நியூஸ் அண்ட் ஈவெண்ட், இதில் ரொம்ப சர்வீஸ், இதை ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டவுட் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக கேளுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அவசரப்படுத்தாலும் சாய்ஸ் லாக் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை திங்க் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். மினிமம் ஒரு 550+ ஸ்கோர் இருக்கிறவங்க சரி, ஒரு 530+ இருக்கிறவங்க சரி அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால நோ இஷ்யூஸ், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.